நம்பிக்கையில நடக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி சந்தேகத்தினால் ரொம்ப போராடுவாங்க. இது சரியாதான் செய்யறேனா, உண்மையாதான் நான் பின்பற்றேனா, இது நல்லதுதான் நடக்குதா? ஏன்னா இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றது. இது நம்மேலேயே நாம ஒரு ஒரு கட்டிடத்தை நம்ம வளர்க்கிறது மாதிரி இல்லையா? நம்முடைய கண்களால் பார்க்கறத வச்சு, காதுகளால் கேட்கறத வச்சு நம்ம தரிசித்து நடக்க வைக்கிறது தான் அந்த நம்பிக்கைன்றது. ஆனா விசுவாசம்ன்றது என்னன்னா, நான் கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் கேட்கல, மனசுல தோன்றவும் இல்லை. ஆனா கர்த்தருடைய வசனம் என்னோடு அதை பேசினதுனால அது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று உறுதியாக நம்புகிறேன். ஹல்லேலூயா, உறுதியாக நம்புகிறேன். இதுக்கு ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ரெண்டுக்கும். ஒரு முறை ஒரு மனிதன் இருந்தார். அவர் பேர் பிளாண்டின். எல்லாம் சொல்லுங்க என்னது? இந்த பிளாண்டின் அப்படின்றவர் யாருன்னு சொன்னா, இந்த கயிறு மேல அப்படியே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம அப்படியே நடந்து போகிற ஒரு வித்தை காட்டுற ஒரு ரொம்ப திறமையான ஒரு ஜிம்னாஸ்ட் இவர். இவர் என்ன பண்ணுவார்னா, வெளிநாடுகள்ல, நம்ம ஊர்ல கூட இது மாதிரி நடக்கிறத பார்க்கலாம், பிள்ளைங்கள்லாம் நடப்பாங்க இல்லையா? ஆனா வெளிநாடுகள்ல இது மாதிரி ரோப்ல எல்லாம் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சேஃப்டி கியர் போடணும். ஒருவேளை தவறி விழுந்துட்டா கூட பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு சேஃப்டி கியர் போடணும். இவர் சேஃப்டி கியரே போட மாட்டார். அவர் ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த பெரிய பெரிய கயிறுகள்ல அவர் நடந்து எல்லாரையும் பிரமிப்புக்குள்ள ஆக்குனார். அதுல ஒரு முறை அவர் பல கூட்டம், இவர் ரொம்ப புகழ்பெற்றவராக இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்தாரா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன சொன்னார்னா, நயகரா வீழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, நயகரா ஃபால்ஸ். அந்த நயகரா ஃபால்ஸ்ல இந்த முனையிலிருந்து அடுத்த முனைக்கு கயிறை கட்டிட்டு அதுல நடந்தார். அதுல நடந்து போனார். அதுல நடந்து போய் சாதனை படைத்தார். எந்த ஒரு கையில எதுவுமே பிடிக்காம அப்படியே கயிறு மேலே நடந்து போனார். சுற்றி இதை வேடிக்கை பார்க்க வந்தவங்க மெய் சிலர்த்து போய் கை தட்டினாங்க, கை தட்டி ஆரவாரிச்சாங்க. அவர் இப்படி நடந்து 2 பேரும் சுத்தி அவர் நின்றுட்டு கேட்டாராம், இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு வீல் பேரோனா இந்த ஒரு சின்ன ஒரு வண்டின்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த 2 டயர் இருக்கும், அல்லது முன்னாடி ஒரு டயர் இருக்கும். இந்த வீல் பேரோ ஒண்ணு நான் எடுத்துக்கிட்டு இந்த கயிறு மேல நடக்க போறேன், எத்தனை பேர் நான் நடக்க முடியும் நம்புறீங்கன்னு கேட்டார். எல்லாரும் உடனே கை தட்டினாங்க. உம்மால என்ன பண்ண முடியும், நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டினாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்போ என்ன நான் இந்த வீல் பேரோ எடுத்துக்கிட்டு அந்த ஒரே டயரை வச்சுக்கிட்டு ஒரு வண்டியை இந்த கயிறு மேல எதையும் பிடிக்காம அப்படியே நான் இந்த நயகரா வீழ்ச்சியில இந்த முனையில இருந்து அடுத்த முனைக்கு நான் நடந்து போறேன் நம்புற யாராவது ஒருத்தர் இந்த வீல் பேரோல உட்காருங்க, உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றேன், அடுத்த முனைக்கு தள்ளிட்டு போறேன் அப்படின்னாரு. இவ்வளவு நேரம் கை தட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர் கூட என்ன பண்ணல, அதுல உட்கார்றதுக்கு வாலண்டியர் பண்ணவே இல்லை. இப்ப புரியுதா நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும்? வீல் பேரோ தள்ளுவீங்களா, நம்புறீங்களா? எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்போ இவ்வளோ நம்புற அப்படின்னா உட்காருப்பானா, அது வேணாங்க, விழுந்தா என்ன பண்றது? விசுவாசம்ன்றது என்னன்னு சொன்னா, நான் எதை நம்புறேனோ அதுல எப்படி இருக்கேன், நிச்சயமா இருக்கிறேன், நிச்சயமா இருக்கிறேன். அப்போ ஹோப் ஆஸ்பிரேஷன்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். ஹோப் இஸ் ஹேவிங் ஆஸ்பிரேஷன்ஸ். நம்புகிறேன், ஆசைப்பட்டேன், நினைச்சேன், கனவு கண்டேன், அதன்படி நடக்கிறேன்றது நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்பது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஆஸ்பிரேஷன்ஸ், இட்ஸ் பேஸ்ட் ஆன் அஷ்யூரன்ஸ் ஃப்ரம் காட். அது தேவனிடத்திலிருந்து பெறுகிற உறுதியான நிச்சயங்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம நடக்க வேண்டியது எப்படி இருக்குன்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, நம்பிக்கையில இல்ல. எப்படி? ஏன் நீங்க நம்ம வீல் பேரல் உட்கார்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி நடக்கணும்? விசுவாசித்து நடக்கணும். அப்ப விசுவாசம் என்ன செய்யும்னா, தாமதித்தாலும், சொல்லுங்க சத்தமா, வரும். தாமதித்தாலும் ஆமா, அது கண்டிப்பா வரும். நான் அதுல நிச்சயமா இருக்கிறேன். கர்த்தர் அதை எனக்காக செய்து முடிப்பா, கர்த்தர் நிறைவேற்றுவார். சின்ன பின்னடைவுகளை பார்த்து நான் பயப்பட போறதே இல்ல. எல்லாம் எனக்கு நன்மைக்காகவே கர்த்தர் செய்வார். நான் நம்பிக்கையின் அடிப்படையில லைஃபை வாழ்ந்தேன் அப்படின்னா, சின்ன சின்ன பின்னடைவுகளை பார்க்கும்போது கூட நான் சோர்ந்து போக முடியும். ஆனா விசுவாசத்தின்படி வாழ்ந்தா நிச்சயமா இருக்க முடியும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். ஏன் பதற மாட்டான்னு சொன்னா, அவன் விசுவாசித்து அவன் தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறான்.